ஹலோ லட்டு சிங் சார். ஹலோ சிவா, எப்படி இருக்க? லட்டு சிங் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட, இங்க இன்டர்நேஷனல் பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. உலகத்துல இருக்கிற சிறந்த பெயிண்டர்ஸோட பெயிண்டிங் எல்லாம் நீங்க இங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்ப என் கையில இதோ இங்க இருக்கே இந்த பெயிண்டிங். இதோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும். வாவ், இந்த பெயிண்டிங் உண்மையிலேயே பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சிவா, இத எவன் கையிலயாவது கொடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஓ நோ. லட்டு சிங் சார், இங்க பாத்தீங்களா? இந்த பெயிண்டிங்ல கொஞ்சம் ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. இந்தாங்க. ஓஹோ, இரு பாக்குறேன். அட, இது ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தது. நான் ஆரம்பத்திலேயே எல்லா பெயிண்டிங்கையும் செக் பண்ணி ஆர்கனைசர்ஸ் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் எல்லாத்துலயும் ஸ்கிராட்ச் இருக்குன்னு. ஆமா. ஓகே லட்டு சிங் சார், பை. எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சதும் எல்லாரும் வந்துருங்க. ஓகே லட்டு சிங் சார். வாங்க, நாம இப்பவே பெயிண்டிங்ஸ பார்க்கலாம். இப்பதானே எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க. சார், எல்லா பெயிண்டிங் வச்சு போட்டுட்டோம் சார். கான்ஸ்டபிள் அங்கிள், கொஞ்சம் டோர் ஓபன் பண்ணுங்க. நாங்க பெயிண்டிங்ஸ பார்க்கணும். என் தொப்பி, என் தொப்பி கொடுத்துரு. மங்கி ஐயா, ஏன் எனக்கு இப்படி சித்திரவதை பண்றீங்க? கான்ஸ்டபிளே, ஏதாவது பண்ணியா? குட் மங்கி. லட்டு சிங் சார், அங்க பாருங்க, அந்த மங்கீஸ் எல்லாம் பெயிண்டிங்ஸ் எடுத்துட்டு போகுது. ஓ நோ, என் சீட்டு கிழிஞ்சிருச்சு சிவா. சீக்கிரம் போய் புடி. ஏய், அந்த பெயிண்டிங்கை தூக்கி போடு. போடுன்னு சொல்றல. ஏய், விடு, என்ன விடுன்னு சொல்றல. குறும்புக்கார மங்கீஸா இருக்கே. ஆனா அதுங்க எதுக்கு பெயிண்டிங்ஸ் எடுத்துட்டு போச்சு? சிவா, எங்கப்பா போச்சு அந்த குரங்குங்க? சாரி லட்டு சிங் சார், அது எல்லா பெயிண்டிங்ஸையும் எடுத்துட்டு போயிடுச்சு. இல்ல 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 இல்ல, அதுங்க கொண்டு போனதெல்லாம் காலி பிளாஸ்க் தான். ஏன் சொல்றேன்னா, நான் செக் பண்ணி பார்த்ததுல எந்த பெயிண்டிங்கும் மிஸ் ஆகல. சிவா, நீ வேஸ்டா இவ்வளவு தூரம் வந்திருக்க. வா, நம்ம பெயிண்டிங்க செக் பண்ணலாம். அப்பா டப்பா சப்பா, நீங்க 3 பேரும் உண்மையிலேயே நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. நீ அவங்களோட கவனத்தை திசை திருப்ப அப்பாவும் சப்பாவும் திறமையா உள்ள போய் பெயிண்டிங்க மாத்திட்டு வந்துட்டாங்க.
சித்திரகார் சிங் சார், ஒரு சின்ன பையன் எங்களை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான். எவ்வளவு சூப்பரா சைக்கிள் ஓட்டுறான் சார். நாங்க கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தோம். அந்த பையனுக்கு உங்க மேல நீங்க ஒரு டூப்ளிகேட் குரங்குன்னு சந்தேகம் எதுவும் வந்துடலையே? இல்ல சித்திரகார் சிங் சார், அவனுக்கு எந்த சந்தேகமும் வரல. எத்தனை நாள் எக்ஸிபிஷன் நடக்குதோ அத்தனை நாளும் இதே மாதிரி எனக்கு ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் வந்து ஆகணும். அதுக்கு பதிலா அந்த இடத்துல என்னோட பெயிண்டிங்ஸ மாத்தி வச்சிருங்க. அங்க இருக்கிற யாருக்கும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு சந்தேகமே வரக்கூடாது. இந்த சித்திரக்காரியோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் உலகத்துல ஒரு பெரும் புரட்சியவே ஏற்படுத்தணும். அப்பா டப்பா சப்பா, போங்க போய் பார்ட்டி பண்ணுங்க. ரேவா, இங்க பாத்தியா? இது அந்த பெயிண்டிங் தானே அன்னைக்கு லட்டு சிங் சார் கையில இருந்து கீழே விழுந்தது, கரெக்டா? ஆமா சிவா, இது அதேதான். ஆனா நேத்து இந்த பெயிண்டிங்ல ஸ்கிராட்ச் இருந்தது, இன்னைக்கு இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லையே. எஸ் சிவா, யூர் ரைட். ஸ்கிராச்சஸ் எப்படி மறைஞ்சு போயிருக்கோம்? ஒருவேளை இதை யாராவது மாத்தி வச்சிருப்பாங்களா? லட்டு சிங் சார், இங்க வாங்களேன். லட்டு சிங் சார், நேத்து இந்த பெயிண்டிங்ல ஸ்கிராட்ச் இருந்தது, நீங்க கூட அத பாத்தீங்க தானே? இன்னைக்கு அந்த ஸ்கிராட்ச் இல்ல. எனக்கு என்னமோ பெயிண்டிங் மாறின மாதிரி இருக்கு. ஓ நோ, ஒரு நிமிஷம் சார், சீக்கிரம் வாங்க வாங்க சார். நான் இந்த பெயிண்டிங்கை ரொம்ப கவனமா பார்த்ததுல சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் பெயிண்டிங்கை கண்டுபிடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட் ஆகும். எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பெயிண்டிங் டூப்ளிகேட். இருங்க, நான் பார்க்கறேன். ஓ நோ, இது டூப்ளிகேட் தான். இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. பாட்டல், குல்கர்னி, இங்க வாங்க. பேனிக்க கிரியேட் பண்ணாதீங்க. யாருக்கும் தெரியாம போய் அமைதியா செக் பண்ணுங்க. பெயிண்டிங் எல்லாம் ஒரிஜினல் ஆகியோல டூப்ளிகேட் ஆன. போங்க. சார், இங்க இன்னொரு டூப்ளிகேட்டும் இருக்கு. யாரோ 2 பெயிண்டிங்கை மாத்தி இருக்காங்க. நம்ம உடனே ஏதாவது பண்ணணும். நீங்க எதுவும் பண்ண வேணாம். யார்கிட்டயும் இத பத்தி சொல்லாதீங்க. 2 தான் இப்ப டூப்ளிகேட் ஆயிருக்கு. மத்ததையும் டூப்ளிகேட் பண்ண வருவாங்க. அப்ப நாம அவங்கள பிடிச்சிடலாம். லட்டு சிங் சார், இந்த வேலைய அந்த மங்கீஸ் தான் பண்ணிருக்கணும். அத பெயிண்டிங் மாத்துறதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. நிச்சயமா அதுங்க திரும்பி வரும். இந்நேரத்துக்கு அதுங்க வந்திருக்கும் சிவா. நம்ம ஏன் வெளியே போய் செக் பண்ண கூடாது? குட் ஐடியா. மங்கீஸ், என்ன மங்கீஸ்? உடனே போய் என்னன்னு பாருங்க மிஸ்டர். அதோ இருக்கு. இன்னைக்கு அதுங்களை திருடுறதுக்கு நாம விடவே கூடாது. ஹலோ, நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம். விடு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? 2 பேரு கீழே விழுந்துருவோம். சிவா, என்னாச்சு சிவா? அதுங்க தப்பிச்சிருச்சு. எனக்கு என்னமோ அது குரங்கு மாதிரியே தெரியல. அது மனுஷங்க மாதிரியே யோசிக்குது. மனுஷங்க மாதிரியே அட்டாக்கும் பண்ணுது. எங்கேயோ தப்பு நடக்குது. நாம அதை உடனே புடிச்சாகணும். இந்த சித்திரக்காரியோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் உலகத்துல ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தணும். போங்க, போய் அந்த சின்ன பையனை தேடி கண்டுபிடிச்சிங்க கொண்டு வாங்க. அந்த பையன் நீங்க ஒரு டூப்ளிகேட் குரங்குன்ற விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சிட்டு வாங்க. போங்க. நிறுத்துங்க.
டேய் இதான் அந்த வீடு. இங்கேயும் நம்ம குரங்கு மாதிரி நடிச்சு அந்த பையனை தூக்கிட்டு போயிடணும். புரிஞ்சுதா? குரங்குங்களா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. குரங்கு அடிக்குது. என்கிட்ட ஒரு ராகம் இருக்கு, அதுக்கு பேரு குரங்கனே ராகம். பாடுறா எல்லா குரங்கு பயந்து ஓடிட பாருங்க. குரங்கு ஓடிவிடு. ஓடிவிடு. என்னாச்சு பாட்டி? வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருந்துச்சு. 3 monkeys உள்ள வந்துடுச்சு சிவா. மங்கீஸா? வீட்டுக்கா? நாம இத பிடிக்கிறதுக்கு உடனே ஏதாவது பண்ணியே ஆகணும். லட்டு சிங் சார், இன்னைக்கு அந்த மங்கீஸ் எல்லாம் என்னோட வீடு வரைக்கும் வந்துருச்சு. இதுலயே தெரியுது அதுங்க போலிதான். அந்த டூப்ளிகேட் மங்கியோட பாஸ் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. வேதா சிட்டியோட எக்ஸிபிஷன் ஹால்ல ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. அதனால ஏசி எதுவுமே ஓடல, லைட்ஸும் எரியல. அதனால இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷனை வீனஸ் சிட்டிக்கு மாத்திருக்காங்க. நாளைக்கு இங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரோட் வழியா வீனஸ் சிட்டிக்கு போகும். அப்பா டப்பா சப்பா, இது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம். நாளைக்கு அந்த ட்ரக் பெயிண்டிங்ஸ் எடுத்துட்டு போகும்போது நீங்க எப்படியாவது வேன்குள்ள போய் ஒரு ரோஸ் பெயிண்டிங் இருக்கும், அதை எடுத்துட்டு வரணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங். அதுக்கப்புறம் நம்ம மத்த வேலைகளை வீனஸ் சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பெயிண்டிங்கா எடுத்து பண்ணிக்கலாம். புரிஞ்சதுல உங்களுக்கு? புரிஞ்சது பாஸ். Time for action. லட்டு சிங் சார், அவனுங்களா பைக்ல போயிட்டு இருக்கானுங்க. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் மேல பாருங்க அங்கிள், நான் இங்க இருக்கேன். வாங்க. பாஸ், அவன் பையனா பிரச்சனையானே தெரியல, விடவே மாட்டேங்கிறான். இங்கேயும் வந்துட்டான். இந்த சித்திரக்கார் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாம் உலகத்துல ஒரு புரட்சியவே ஏற்படுத்தணும். வரட்டும் விடுங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. போலீஸ் வரதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். மங்கி அங்கிள்ஸ், இப்பவாவது உங்க கெட்டப்ப மாத்துங்களேன்.
பார்த்து போ, பெயிண்டிங் மேல மட்டும் விழுந்துடாத, ஜாக்கிரதை. வேண்டாம், அந்த பெயிண்டிங் காயணும்னு அங்க வச்சிருக்க, உடச்சிடாத. நிப்பாட்டுங்க. இந்த பெயிண்டிங் எவ்வளவு முக்கியமான ஒரு பெயிண்டிங்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை விட இந்த பெயிண்டிங் எப்பேற்பட்ட ஒரு மகான் வரைஞ்சதுன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாம இத எடுத்து சண்டை போடுறீங்களா? சாரி, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. அட்ரா வரேன். போதும், இனிமே என்னால அடி வாங்க முடியாது. மன்னிச்சிருங்க பாஸ். பரவாயில்ல விடுப்பா, நீ அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணல. சித்ரகார் சிங் சார், எக்ஸிபிஷன்ல இருந்த பெயிண்டிங்ஸ் நீங்க ஏன் திருடுனீங்கன்னு சொல்றீங்களா? உங்க வீட்ல அழகுக்கு வைக்கிறதுக்கா இல்ல பிளாக் மார்க்கெட்ல கொண்டு போய் காசுக்கு விக்கிறதுக்கா? நான் அதை திருட்டுத்தனமா விற்கவே மாட்டேன். நான் பெயிண்டிங்க மாத்தி வைக்கிற அவ்வளவுதான். நான் வரைஞ்ச பெயிண்டிங்க அந்த இடத்துல மாத்தி வச்சுட்டு ஒரிஜினல் பெயிண்டிங் நான் என் கூடயே பத்திரமா வச்சுக்கிறேன். வாவ், இதெல்லாம் நீங்க பண்ண பெயிண்டிங்ஸ் தானா? நம்பவே முடியல. எது ஒரிஜினல் பெயிண்டிங் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்றீங்க? அந்த மங்கீஸ் அனுப்பிச்சு ஏன் அதெல்லாம் திருடிட்டு வர சொல்றீங்க? இது ஒரு சின்ன பிளாஷ்பேக் தம்பி. நான் வரைஞ்ச எல்லா பெயிண்டிங்ஸையும் ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்ல வைக்கிறதுக்காக கொண்டு போய் கேட்டேன். நான் ஒரு புது பெயிண்டர் அப்படிங்கிற காரணத்தால என் பெயிண்டிங்ஸை வைக்க மாட்டேன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. அந்த அவமானத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. அப்பத்துல இருந்து நீங்க மத்தவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றீங்க நீங்களும் ஒரு மிகப்பெரிய பெயிண்டர்னு. ஏன்னா அவங்களால உங்க பெயிண்டிங் எது ஒரிஜினல் பெயிண்டிங் எதுன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. எஸ், இந்த உலகம் ஃபுல்லா நான் வரைஞ்ச பெயிண்டிங் எத்தனையோ இருக்குது. அது வரைஞ்சவங்களுக்கே தெரியாமலும் இருக்கு. அத வரைஞ்சவங்களே வந்து பார்த்தாலும் இது அவங்க வரைஞ்சதான்னு சொல்லுவாங்களே தவிர டூப்ளிகேட்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரிஜினல் என்கிட்ட இருக்கு. உங்களை மாதிரியான ஒரு மாபெரும் கலைஞனுக்கு நான் முதல்ல ஒரு சல்யூட்டை கொடுக்கறேன் அங்கிள். இப்ப ஏற்பட்ட ஒரு மரியாதை எனக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா நான் இதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேப்பா. நான் ஒரு பெயிண்டர், நிச்சயமா திருடன் இல்ல. நானும் ஒரு மாபெரும் பெயிண்டர் அப்படிங்கறத இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைச்சேன். சார், நம்ம ஒரு எக்ஸிபிஷன் உங்களுக்காக மட்டுமே வைக்கலாம். இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க எவ்வளவு பெரிய பெயிண்டர்னு நாம புரிய வைக்கலாம். என்ன லட்டு சிங் சார்? ஓ எஸ் எஸ் எஸ். ஆனா வேற வழியே இல்லை. இப்ப நீங்க ஜெயிலுக்கு போய்தான் ஆகணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு தண்டனையை குறைச்சு வாங்கி தரேன். வெளியே வந்ததும் சந்தோஷமா நீங்க பெயிண்டிங் பண்ணலாம். அதுவும் ஒரிஜினல் பெயிண்டிங் பண்ணணும். புரிஞ்சுதா? தேங்க்யூ வெரி மச். இங்க பாருங்க பெயிண்டர் சார், எப்படிப்பட்ட பெயிண்டிங் நீங்க வரையறீங்கன்னா அத பார்த்ததும் அப்படியே சினிமா டைரக்டர்லாம் என்கிட்ட வந்து நீங்க தான் என் படத்துல ஹீரோன்னு சொல்லணும். சரி, அமைதியா இருங்க.